சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் படம் ஜனநாயகன் விஜய்க்கு கடைசி படம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்து இது மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜனநாயகனை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அது கூடவே பராசக்தி படம் ரிலீஸ் ஆக போகுது. பராசக்தி ரிலீஸ் ஆகுதுன்னா யாருப்பா? சிவகார்த்திகேயன். இது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு வந்துடலாம். இப்போது விஜய் அவர்களின் படம் ஜனநாயகன் படத்தில் முக்கியமான சில அப்டேட்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அரசியல் கலந்த ஜனரஞ்சகமான படம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ரிலீஸில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அது ரிலீஸ் பார்த்தீங்கன்னா பொங்கல் 9ஆம் தேதி பொங்கலுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுறது. ரிலீஸ் ஆகும் பொழுது காலை காட்சி எல்லா படத்துக்குமே ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வெளிநாடுகளில் ஒரு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரிவ்யூ, அதாவது படத்தின் விமர்சனங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். படத்தின் ரிசல்ட் வெளில வந்துடும். அப்போது இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜனநாயகன் படக்குழு இங்கே 9 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. காலையில் 9ஆம் தேதி 9 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அப்போது ஃபாரின்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லை அதிகாலை காட்சி போடுறதுக்கு பதிலாக 8 மணிக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 1 hour 2 hour டிஃப்ரெண்ட் தான் வருதுன்னு வச்சுங்களேன். சில இடங்கள் 4 மணி நேரம் வருகிறது. அதுக்கு தகுந்த போல் 8 மணியை ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒட்டுமொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில், அதாவது முக்கியமாக தமிழ்நாட்டுக்கும் இந்த நியூஸ் வரும்பொழுது படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த 1 மணி நேரம் டிஃப்ரெண்ட் பெருசாக தெரியாது. ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது அவரேஜ் படமாக இருந்தாலும் சரி, நல்லா இருக்குனாலும் சரி, இல்லை நல்லா இல்லை அப்படின்னாலுமே இந்த ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்றதால இந்த பிளான் பண்ணி வச்சுருக்க தகவல் வெளியே இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஜனநாயகன் படத்தில். அது என்னென்னா, விஜய் அவர்களுக்கு ஒருவேளை அரசியலில் வேறொரு களத்தை நோக்கி போயிட்டாருன்னு வச்சுங்களேன், இந்த படம் 100% 200% இறுதியான படம், பார்த்தீங்கன்னா லாஸ்ட் படம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது விஜயை பற்றி ஒரு முன்னோட்டமாக நிறைய விஷயங்கள் சொல்லணும். முன்னோட்டம்னா இறுதி டைமில், அதாவது படம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 6 நிமிஷம் வருதுன்றாங்க. அவ்வளோ நேரம் பார்த்தா எப்படி தேட்டரில் உட்காருறது? போர் அடிக்காமல் போயிடுமா? உட்கார முடியுமா? இல்லை பாப்கார்ன் 4-5 வாங்கி வச்சுக்கணும் அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதில் இன்னொரு விஷயம் ஜனநாயகன் படத்தில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாப்கார்ன்லாம் அவ்வளோ வாங்கிட்டு போக தேவையில்லை. இதில் 2 விஷயம் சொல்கிறாங்க. அதாவது லாஸ்ட்டு 20 நிமிஷம் விஜய் அவர்கள் ஆரம்பத்துலேருந்து சினிமாவுக்கு எப்படி வந்தார், அவங்க படங்கள்லாம் பற்றி சில விஷயங்களும், அதில் உள்ள லுக்ஸு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அரசியல் பயணங்கள் செஞ்சது, இந்த விஷயங்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக எப்படி அவர் ஆரம்பத்திலேருந்து இப்போ அரசியல் களத்து வரைக்கும் வந்தார் அப்படின்றத ஒரு 20 நிமிஷம் ஒரு ஃபுட்டேஜ் ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு சாங்லேயே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாங்கு பிரம்மாண்டமாக கண்டிப்பாக படத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜனநாயகன் படத்தில் விஜய் பற்றியான முழு விவரம், முழு பேக்கேஜ் 20 நிமிஷமோ 5 நிமிஷம் அந்த பாடலையோ இருக்கிறது கண்டிப்பாக உண்மை. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு, அதாவது ஜனநாயகன் ரிலீஸ் அன்னைக்கு பராசக்தி ரிலீஸ் ஆகிறது. சிவகார்த்திகேயன் நடித்த படம். அதை சன் பிக்சர்ஸ் தயாரித்திருக்காங்க. ஆனால் விஜய் படம் ரிலீஸ் ஆனால் மற்ற படங்கள் வருவதற்கு யோசிப்பாங்க. விஜய் இருந்தாலும் சரி, அஜித் இருந்தாலும் சரி. ஒருவேளை பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னு வச்சுங்களேன், மற்ற படங்கள் டோட்டலாக அடி வாங்கிடும், காணாமலே போயிடும். அது மாதிரி இருக்கும் சமயத்தில் சிவகார்த்திகேயன் பராசக்தியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துழைக்கிறார். அதாவது சன் பிக்சர்ஸ் தயாராக இருக்குதோ இல்லையோ, ஆனால் சிவகார்த்திகேயன் முந்திக்கொண்டு விஜய் படம் வரும்போது என் படம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான சினிமா விமர்சகர்லாம் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் பராசக்தி ரிலீஸ் ஆகி ஜனநாயகன் ஒருவேளை ஆவரேஜ் படமாகி பராசக்தி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, விஜய் படத்தை தோக்கடித்து சிவகார்த்திகேயன் முந்திவிட்டார் அப்படின்னு சொல்லி பற்றிலாம் போடுவாங்கல்ல. இப்போது விஜய் அவர்கள் ஒருவேளை அடுத்த படம் நடிக்க சூழ்நிலை வந்துருச்சுன்னா, அடுத்த இடம் யாரு? சிவகார்த்திகேயன் அப்படின்ற மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இவருக்கு நம்ம ஊர்லாம் அரசியல்லாம் போக மாட்டார், அது நல்லாவே தெரியும். அஜித்தும் போக மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது இதில் அடுத்த சூப்பர் ஸ்டார் பெஞ்சிக்கு இப்பொழுதே சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா துண்டு விரிச்சிருக்கிறார் அப்படின்ற தகவல் வெளியே இருக்கிறது. சிவகார்த்திகேயன் எண்ணங்கள் நிறைவேறட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லட்சியங்கள் அவரோட ஆம்பிஷன் கண்டிப்பாக ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தான். ஆனால் விஜயை காலி பண்ணிட்டு வரும்ன்ற எண்ணத்தை நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் காலி ஆயிடுவீங்க. அதையும் பார்த்துங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திரை விமர்சனங்களும் இந்த மாதிரி சினிமா நடக்கும் முக்கியமான நிகழ்வுகளையும் தொடர்ந்து பார்ப்போம். மகேஷ் சினிமாவின் மகேஷின் அன்பு வணக்கம்.